ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் சீசன் 1 எபிசோட் 6. ஃபாரஸ்ட் ஸ்கார்பியனை டிஃபீட் பண்ணணும் தான் எல்லாரும் போயிருக்காங்க. சில்வா அப்படிங்கிற லேங்டாம சேர்ந்த ஒரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ட்ரை பண்றான். அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேரட் வந்து சில்வா கூட ஃபைட் பண்றான். சில்வா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். மஷ்ரூம் ஹெட்டா அமைதியா நிக்கிறான். நானே தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பேரட் யோசிச்சா, என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசினேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சில்வா சொல்லவும், என்ன சான்ஸ்னு பேரட் கேட்கறான். என்னோட மேஜிக்கை வச்சு நான் 5 ஹிட் பண்ணுவேன். உனக்கு எதுவும் ஆகாம இருந்துச்சுன்னா நான் அந்த பொண்ணை விட்டுருந்தேன். அவளை நான் இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அண்ட் ஸ்கோல் ரோல்ஸ் படியே நம்ம சில்வர் காயின் அதில் பெட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சில்வா சொல்றான். ப்ளீஸ் எனக்கு இதை பண்ண வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் சேலஞ்சுக்கு தயார். அந்த பொண்ணை காப்பாற்ற நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு பேரட் சொல்றான். பட் நீ மட்டும் கிடையாது, உன் கூட நிக்கிறான்ல அவனுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு சில்வா சொல்லவும், மஷ்ரூம் ஹெட் எதுக்கு இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான் அப்படின்னு பேரட் சொல்லவும், அவனும் இதுல இன்வால்வ் ஆகணும்னு சொல்லவும், சரி அப்ப அவனோட அடியவோ சேர்த்து நானே வாங்கிடுறேன் அப்படின்னு பேரட் சொல்றான். 10 அட்டாக் அவனால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு சில்வா சிரிக்கிறான். ஸ்பைக்கே நம்ம ஹீரோ கூப்பிடவும், இது என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். கிறிஸ்டலை வச்சு சில்வா பேரட் அட்டாக் பண்றான். ஒரு அட்டாக்குக்கே அவனுக்கு ரத்தம் வருது. ஆனாலுமே கூட 2வது அட்டாக்க வாங்க அவன் எந்திரிச்சு நிக்கிறான். அயன் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி திரும்ப அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். 9 அட்டாக்க பண்ணி முடிச்சுமே கூட பேரட் இன்னும் கீழே விழாம எந்திரிச்சு நிக்கிறான். அந்த பையன் என்கிட்ட பிரச்சனை பண்றான், எனக்கு பயமா இருக்குன்னு அவ அழுதுருப்பா. ஈவன் நான் இதுல வின் பண்ணாலுமே அவ்வளோ ஈஸியில் அந்த பொண்ணை அவன் விட்டுருவானாங்கிறது டவுட் தான். நான் ஒரு முட்டாள். ஸோ ஒரு பொண்ணு அழுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு பேரட் சொல்றான். இப்போ வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகலைன்னு 10வது அட்டாக் ஸ்பெஷல் அட்டாக்கா இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணி அவனை பஞ்ச் பண்றான். அவன் எந்திரிச்சு நிக்கல. அவ்வளவுதான் செல்வா பார்த்தா பேரட் எந்திரிச்சு நிக்கிறான். இன்னும் கீழே விழல, எந்திரிச்சு தான் நிற்கேன். என் காயினை கொடு, நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரட் நடக்க முடியான்னு நடந்து போய் கீழே விழறான். ஒரு செகண்ட் நானே பயந்துட்டேன் அப்படின்னு சில்வா யோசிச்சுட்டு, ஹஹா நீ உண்மையிலேயே முட்டாள் தான்டா, நான் அடிச்சு அடிக்கி போனால எந்திரிச்சு நிற்க கூட முடியல அப்படின்னு சில்வா சிரிக்கவும், ஹே மஷ்ரூம் ஹெட் அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போயிரு, நான் இவனை எப்படியாச்சும் சமாளிக்கிறேன் அப்படின்னு பேரட் சொல்லப்போ திரும்பவும் அவன் அட்டாக் பண்றான். சீக்கிரம் அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு பேரட் சொல்றான். இவனை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, என் ஸ்பெல்லுக்காக எவ்வளோ ஒர்க் பண்றான் அப்படின்னு அந்த பொண்ணு அவன் பக்கமா போய் நிக்கிறா. சரியான முட்டா பையா, தன்னை ஏதோ பெரிய மெயின் கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கான் போல அப்படின்னு சில்வா சிரிக்கிறான். உன்ன மாதிரி முட்டாளுங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பண்ற பொண்ணே உள்ள இப்படி கலாஞ்சிட்டாலே அப்படின்னு சில்வா சிரிச்சிட்டு இருக்கவும், அவன் வாயில கிரீம் பவ தூக்கி நம்ம ஹீரோ போடுறான். வா மோதி பாத்திரலாம், 10 ஹிட்ட நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா முடிஞ்சா என்ன தோக்கடிடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஷன் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு லேண்ட் சொல்லவும், அவன் ப்ரொஃபஸரையே தோக்கடிச்சிருக்கான், நீ ஏன் கவலைப்படுறான்னு லெமன் கேட்கவும், மேஜிக்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேஜிக் யூசர்ஸ் இருக்காங்க. மேஷ் இது நாள் வரைக்கும் மோதினது ஒயிட் மேஜஸ் கூட தான். ரெட் மேஜஸ் காம்பேட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுலயும் செகண்ட் இயருக்கு பாஸ் பண்ணி போயிருக்காங்கன்னா அது ரொம்ப அதிசயம். டபுள் லைன் மேஜிக் யூசரா இருந்தா அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு லேண்ட் சொல்றான். சில்வா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். வேக்கா இருந்துட்டு சும்மா பாக்குறதுக்கு ஸ்ட்ராங் மாதிரி நடிக்கிறியா? பொண்ணு மாதிரி ஆளுங்களுக்குலாம் உன் நிலைமை என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தாண்டா நான் மோதுறதே. இப்போ புரிஞ்சிருக்குமே இங்க ஸ்ட்ராங் யாருங்கிறது. ஒன்னால பாரு என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பேரட் அடிக்க போவோம். டக்கு நம்ம ஹீரோ போய் தடுக்க போறான். அசந்த கேப்ல நான் அட்டாக் பண்ணிடலான்னு பாத்தியா அப்படின்னு சில்வா நம்ம ஹீரோ கண்ணத்துல ஒரு ஸ்கிராட்ச போடுறான். என்னோட ஃபர்ஸ்ட் இயர்லயே 2 கோல்டு காயின்ஸை வச்சிருந்தவன்டா, நான் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா? முடிஞ்சா ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு அவன் அட்டாக் பண்றான். ட்ரைசப்ஸ் மேஜிக் பலிஷ்டா நக்கல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ட்ரைசப் மேஜிக்கான கேள்விப்படாததா இருக்கு அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணோம். ஹீரோ அதை எல்லாத்தையும் அசால்ட்டா உடச்சுக்கிட்டு சில்வா மூஞ்சிலேயே வந்து ஒரு பஞ்சை விடுறான். எனக்கு வாய்ப்பே இல்லை, ஃபர்ஸ்ட் இயர்ல நான் 2 கோல்டு காயின் வச்சிருந்தவன், என்னை விட நீ ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, நான் தான் எல்லாரும் கூட ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணா. போச்சு போச்சு போச்சு, என் பாடியில் சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை, இன்னும் ஒரு அடி வாங்கினாலும் நான் செத்துருவேன் அப்படின்னு சில்வா பார்த்தா நம்ம ஹீரோ அங்கேருந்து பொறுமையாக நடந்து போய் ஒரு இடத்துல உட்காருதான். இவன் எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு சில்வா யோசிக்கிறான். 2 அட்டாக் பண்ணியிருக்கேன், இன்னும் 8 பேலன்ஸ் இருக்கு, அதனால 10 ஹிட்ஸை தாங்க முடியும். அப்போ தானே நீ எங்களோட ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் ஆகும். பேலன்ஸ் செட்டை நீ வாங்குறதுக்கு தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இன்னும் அவன் ஒரு அட்டாக் என்ன பண்ணாலும் நான் செத்துருவேன், இல்லை நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சில்வா பயப்படுறான். நான் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த சவுண்டோட மரத்தெல்லாம் உடச்சிக்கிட்டே ஏதோ ஒன்று இவங்களை நோக்கி வருது. தலையில ஸ்டார் இருக்கிற ஒரு ஸ்கார்பியன், இது ரொம்பவே பயங்கரமானது. எஸ், இது கூட அவன் ஃபைட் பண்ற கேப்ல நான் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சில்வா யோசிச்சா, ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அதை தூக்கி அடிக்கிறான். நான் இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கான்ல, பார்த்தா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரா இவன் அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. சரி, நம்ம வேணா இதை நிறுத்திக்கிடலாம், உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்தது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை திரும்பி பார்க்க அதுதோ போச்சு, இது சில்வாவை எவனும் தோக்கடிக்க மாட்டான்னு நினைச்சு இப்ப நான் என்ன பண்றது, அந்த சில்வா தான் என்ன மிரட்டி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சான் அப்படின்னு அந்த பொண்ணு நடிக்கவும், சரி நம்ம ஹீரோ வந்து அவளை ஹக் பண்றான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு யோசிச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு
இப்போ நம்ம ஹீரோவில் ஸ்மாக் டவுன் மாதிரி அப்படி ரிவர்ஸில் தூக்கி அடிக்கிறான். பொண்ணுங்க பசங்க எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மேஷ் உனக்கு அடிபட்டுற மாதிரி இருக்கு, எதுவும் ஆகலையே அப்படின்னு லெமன் வந்து கேட்குறா. நான் அவ்வளோ சொல்லியும் நீ இந்த சில்வா கூட ஃபைட் பண்ணி அவனை தோக்கடிக்கவும் செஞ்சிருக்கியா, அண்ட் ஒரு ஸ்டார் இருக்கிற ஸ்கார்பியனையும் அதே நேரத்தில் தோக்கடிச்சிருக்க, உண்மையிலேயே ஆசாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காங்க. நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி பேரட்டை பார்த்தா அவ சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உனக்கும் அடிப்பட்ட மாதிரி தெரியுது, நீ ஓகே தானே லெமன் கேட்கவும் பேரட்டால தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியல. அடிப்பட்டதுல இவன் மண்டையில் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு லெமன் சொல்றா. என்னால தான் நீ அதில் தேவையில்லாம மாட்டிக்கிட்ட அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு பேரட் சொல்லவும், நீ இந்த மாதிரி பேச மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏடா கஷ்டப்பட்டு என் பிரைட விட்டு போயிட்டு உனக்கு தேங்க்ஸ் சொன்னா அதை ஏத்துக்கிட உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு பேரட் கேட்கறான். ஆக்சுவலி அது உன் தப்பு இல்ல, அவன் மேட்சை தான் டார்கெட்டே பண்ணியிருக்கான். லாங்டாம்ல இருக்கிறவங்க மற்றவங்களோட காயின்ஸை அடிச்சு போடுங்கிறதே வேலையா வச்சிருக்காங்க. அதோட 7 எலைட் மெம்பர்ஸ், அவங்களோட கேங் நேம் மேகியா லூபஸ் அப்படின்னு லேண்ட் சொல்லவும், சின்ன வயசுல நான் வச்ச கேங் லீடர் நேம் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேகியா லூபஸ்ல இருக்கிற 7 மெம்பர்ஸும் நிறைய காயின்ஸை கலெக்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு லேண்ட் சொல்றான். ஹீரோ 5 சில்வர் காயினை கலெக்ட் பண்ணதுனால அது ஒரு கோல்டு காயினா மாறிடுச்சு. பேரட் கிட்ட போய் காட்டுவோம், ஐயோ கண்ணு போச்சு அப்படின்னு பேரட் துடிச்சிட்டு இருக்கான். உன்ட கோல்டு காயின் இருக்குடா, இதுக்கப்புறம் தான் லாங்டாம் கிட்ட நீனும் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும், நீ ஒரு அட்லர்னு சொல்லவும், அட்லரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த யூனிகானோட கொம்புல வந்து கை வைங்க, உங்க மைண்டை ரீட் பண்ணி பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான டாம் அது செலக்ட் பண்ணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்க ஆட்லர் டவுன், உன்னோட மேஜிக் ரொம்ப அதிகமா இருக்கு, விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற லாங் டவுன் அப்படின்னு அந்த யூனிகான் தான் எல்லாருக்கும் டாம செலக்ட் பண்ணுது. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லார் மைண்டையும் கரெக்டா ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருந்தா, இப்போ நம்ம ஹீரோ வந்து டச் பண்றான். கிரீன் பஃப் தவிர்த்து அவன் மைண்ட்ல எதுவுமே இல்ல. என்னால இவன் மைண்டை ரீட் பண்ண முடியலையா, அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு அது யோசிக்குது. சீக்கிரம் சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால இவன் மைண்டை ரீட் பண்ண முடியலையா, திரும்ப ரீட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அது பார்த்தா கிரீம் பஃப் மட்டும் தான் இருக்கு. நல்ல கிரீம் பஃப் செய்யறதுக்கு மாவு சக்கரை ஆட் பண்ணி செய்யணும்னு அது செய்முறையை சொல்லுது. கிரீம் பஃப் லவர்ஸ் ஆட்லர் டோம்னு அது சொல்லவோ, இது என்னடா லாஜிக்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஓ ஆமா அப்படி ஒன்று நடந்தது, நான் அப்ப ஆட்லர் டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த யூனிகான் அப்படி பேசினதுக்கான காரணம் இவன் தானா அப்படின்னு மற்றவங்க பாக்குறாங்க. இப்போ அவன்கிட்ட கோல்டு காயின் இருக்கிறதுனால உன்னை அதிகமா டார்கெட் பண்ணுவாங்க, என்னானாலும் சரி லாங் டவுன் பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு லேண்ட் சொல்லவும், நம்ம ஹீரோவை சரி ஓகேன்னு சொல்றான். லேண்ட்ஸ் அவ்வளோ அட்வைஸ் பண்ணி அது பிரோஜனம் இல்ல. அடுத்த கிளாஸ் இந்த இடத்துல தானா, ஆமா இந்த கதவை புஷ்ஷா புல்லா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அவனை உன்னால தோக்கடிக்க முடியல, ஒரு அட்லர் கிட்ட போய் உன் காயினை இழந்துட்டு வந்திருக்க நம்ம கேட்கவும், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சில்வா கெஞ்சுறான். ஆல்ரெடி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, உன்ன மாதிரி வீக்கான தகுதி இல்லாத ஆளுங்களுக்குலாம் இந்த இடத்துல இடம் இல்ல, நோபல் பிளட் லைன் இருக்கிறவங்க மட்டும்தான் பியூரோ ஆஃப் மேஜிக் குள்ள போகணும், அதுக்காக தான் நம்ம எல்லா காயினையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ அதை கோட்டை விட்டுட்டு வந்திருக்க, உன்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ்க்கு இடம் கிடையாது அப்படின்னு மேஜிக் யூஸ் பண்ணி அவனை ஒரு டாலா மாத்திருந்தான். அந்த டால் தானா நடந்து போய் ஓரமா ஒரு இடத்துல நிக்குது. அடுத்த டிவைன் விஷனரி நானா மட்டும்தான் இருக்கணும் அப்படிதானா அம்மா அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த கதவு புஷ்ஷா பொல்லான்னு தெரியல, கையோட வந்துருச்சு. அப்புறம் நீ பேசிட்டு இருக்கிறது ஒரு டால் கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. லாங்டாம் கிட்ட மட்டும் போயிராதா அப்படின்னு சொல்லி லான்ஸ் படிச்சு சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அடுத்த நாளே அங்கதான் போய் நிக்கிறான். செல்வாவை ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் காமிச்சிருப்பாங்க, பட் அவனையே டாலா மாத்தி ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த லாங்டாமோட லீடர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அங்கே போய் நிற்கிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.